வணக்கம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், பிரச்சனைகள், சந்தேகங்கள் தீர தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒவ்வொரு ஆளுக்கும் 30 நிமிடத்தில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பொறுமையாக பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். கடன் தீர, திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற காலகட்டம் தெரிந்து கொள்ள, தொழில் வியாபாரம் சிறக்க, காதல் கைகூட, மறு திருமணம், கல்வி, குடும்பம் செழிக்க, நோய் தீர, அதே போல் நம்ம மனதார விரும்பிய நபர் மீண்டும் வந்து பேசுகிறதுக்காகவும், ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்காகவும் என அனைத்துக்குமே உங்களுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் பரிகாரம் அப்படிங்கிறதும் சொல்லப்படும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரிஷபராசிக்காரவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்போவுமே ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் முன்கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு பெரிய நல்லதொரு குணம் என்ன அப்படின்னா, மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க படித்தவங்களா இல்லை படிக்காதவங்களா, ஏழையா இல்லை பணக்காரனா, உயர்ந்தவனா இல்லை தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த விதமான ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தாயை போல ரொம்ப அன்பானவங்க உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தையும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களையும் சரி, தன்னுடைய அன்பாலேயே அரவணைச்சு கொண்டு போவாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக பழகிறதுனால இவங்களுடைய நட்பு வட்டம், அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இத்தனை நல்குணங்களை கொண்டுள்ள ரிஷபம் ராசி அன்பு உள்ளங்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக நலமாக இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் உடம்புலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறது பெரிய விஷயமாக இருக்குது. இதில் நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. ஆனால் ரிஷபம் ராசிக்காரர்களே, மனசை தளர விடாதீங்க. இந்ததொரு கஷ்டத்தை எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக, உற்சாகமாக, தைரியமாக எதிர்கொள்ளலாங்க. தளர விடாதீங்க. இந்ததொரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இந்ததொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே மாறப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நீடித்த துன்பங்கள், தீராத பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் காணாமல் போக போகுதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டு இருந்த அந்த சுப காரியம், அதாவது திருமணமாகாதவர்களுக்கு இனிமேல் கைகூடி வரப்போகுதுங்க. திருமணம் நடக்க போகுது. உங்களுடைய உடலில் இருந்த பிணிகள் எல்லாமே இனிமே காணல் நீராக மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அதாவது உடல்நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய தம்பதிகளுக்கு இனிமேல் மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் முன்னை விட அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துளி கூட இடமே கிடையாதுங்க. இந்ததொரு தை மாதத்தில் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி பலவிதமான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுதுங்க. தொழில் வளர்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, கை நிறைய சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. மொத்தத்தில் பணவரவு பன்மடங்கு அதிகரிக்க போகுது. தை மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக போகுது, ஜெயமாக போகுது. அவங்க எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் அவங்கள தேடி வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அலங்கார பொருட்கள், ஆடம்பர சோபாக்கள், ஹோம் டெக்கரேஷன், அதாவது வீட்டு அலங்காரம் மற்றும் ஆஃபீஸ் டெக்கரேஷன் போன்ற தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம்னு தாங்க சொல்லணும். அதிர்ஷ்டம் கூடி வரதுனால வேலை இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நல்லதொரு வேலை அமையுங்க. ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எப்போவுமே தெய்வம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யும். அதே போல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இப்போது அதிர்ஷ்டம் தேடி வருதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும். இது வரைக்கும் உங்களை பழி சொன்னவங்க, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க.
7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால காதலர்களுக்குள்ள காதல் இன்னும் பலப்படுங்க. காதல் வளரும். மனைவி பற்றிய ஒரு அழகான சிந்தனை என்பது உங்களுக்குள்ள வருங்க. ஒருவேளை மனைவியை பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றின நினைவுகள், பாட்டு பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க. அடுத்ததாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ஒரு யோகம் இப்போ கைகூடி வரும். குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு வேலை நிமித்தமாக போக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களை சுற்றி சுற்றி வருங்க. லட்சுமி யோகம் உங்களுக்கு அடிக்க போகுது. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செஞ்சவங்களுக்கு எதிர்பாராத நல்லதொரு லாபம் கிடைக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருந்தா போட்ட பணத்தை விட நிறைய லாபம் கைக்கு வரும். ரிஷபம் ராசிக்காரர்களுடைய வறுமை நிலை இதோட ஒழிய போகுதுங்க. சனி பகவான் லாப சனியாக மாறுறதுனால தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், புதிய கடைகள் திறக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வருங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம், அதாவது அபிவிருத்தி ஏற்படும். இது வரைக்கும் யாருக்காவது கடன் கொடுத்துருந்து அது திரும்ப வராமல் இருந்தால் அந்த கடனை இப்போது வசூல் செஞ்சு அதை வச்சு நகை வாங்குவீங்க. அந்த நகையை முதலீடாக வச்சு ஒரு கடையை 5, 6 மாற்றுறது எப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் ஐடியாவை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு உங்ககிட்ட இடமே கிடையாதுங்க. இந்த ஒரு தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் குறைய போகுது. வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புத்துயிர் பிறக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுப செய்திகள், சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக விறுவிறுப்பாக நடக்க தொடங்கும். பணவரவு மேம்படும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல மனிதருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே மறைந்திருந்த திறமைகள் இப்போது வெளியில் வருங்க. வேலை மற்றும் வியாபாரத்தில் சூப்பரான வாய்ப்புகள் என்பது கதவை தட்டும். தேவையில்லாத உங்களுக்கு செட் ஆகாத உறவுகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிடுவாங்க. உங்கள் மன உறுதி அதிகமாகும். முக்கியமாக உடல் நலத்தில் நல்லதொரு முன்னேற்றம் தெரியும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும். உங்கள் லைஃபுக்கு தேவையான சரியான முடிவுகளை நீங்களே தைரியமாக எடுக்க தொடங்குவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற சந்தர்ப்பங்கள் வருங்க. ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் சின்ன சின்ன வழிகளில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த ஒரு மாதம் நிறைவேறப் போகுதுங்க. ஒரு காலத்தில் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கையாக அமையப் போகுதுங்க. சரி, அதே சமயம் இந்த தை மாதத்தில் நீங்கள் எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அதை தவிர்ப்பது நல்லது. மற்றவங்க கிட்ட பேசும்போது கோபப்படாமல் வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக பேசி பழகிக்கோங்க. பணம் விஷயத்தில் தேவையில்லாத திடீர் செலவுகளை குறைச்சிக்கோங்க. கடனை கொடுக்கறதுலையோ அல்லது வாங்குறதுலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் தவறான புரிதல் வராமல் தெளிவாக பேசிடுங்க. உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. தூக்கத்தை குறைச்சிக்காதீங்க. முடிஞ்சு போன பழைய பிரச்சனைகளை மறுபடியும் கிளறி மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை, ரகசியங்களை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. சோசியல் மீடியா, அதாவது சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை போடாமல் இருப்பது என்பது நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க. முக்கியமாக எந்ததொரு அக்ரிமெண்ட்லையும், அதாவது கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக படித்து பார்த்து போடுங்க. யாருக்கும் ஈஸியாக வாக்குறுதிங்கிறது கொடுக்காதீங்க. பழைய கசப்பான நினைவுகளில் சிக்கிக்காமல் எதிர்காலத்தை யோசிங்க. பொறாமைப்படுறது, மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறது, இது எல்லாம் தவிர்த்திடுங்க. வெளியூர் பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. உங்களுடைய அப்பா, அம்மா மற்றும் பெரியவங்களுடைய அறிவுரைக்கு மதிப்பு கொடுங்க. சில இடங்களில் முடியாது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க முடியும்.
ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தை மாதம் இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்களை பார்க்கலாம். தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு ஒரு தாமரை மலர் சமர்ப்பிங்க, இல்லைன்னா தண்ணீராவது அர்ப்பணை செய்யுங்க. அப்போது ஓம் சூரியனாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு வேலையில் நல்லதொரு மதிப்பும் தன்னம்பிக்கையும் உயரும். அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவன் கோவில்களுக்கு போயிட்டு பால் தீர்த்தம் இல்லைன்னா வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இதனால் மன அமைதி கிடைக்கும், திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும், பண நெருக்கடி அப்படிங்கிறது தீரும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாய்க்கு நெய் விளக்கேற்றி பச்சை பயிறு தானமாக கொடுங்க. இதனால் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும், கடன் சுமை குறையும். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.